ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவிலே 2ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுடைய குணநலன்களை பற்றி பார்க்கலாம். 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களாயிருந்தால் அவர்கள் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பொதுவாக இரக்க மனம் கொண்டவர்களாகவும் அடுத்தவர்களிடத்தில் கருணை உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இயலிசை நாடகம் என்ற கலைகளில், இசைத்துறையில், நடிப்புத்துறையில், அதேபோல பேச்சுக்கலையிலும் வல்லவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதேபோல இந்த 2ஆம் எண் ஆதிக்கம் என்பது சந்திரனை குறிக்கக்கூடியதாகையால் அவர்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் மிகவும் வலுவாக இருக்க வேண்டும். அதாவது சந்திரன் ரிஷபராசியில் உச்சம் பெற்றோ அல்லது கடகராசியில் ஆட்சி பெற்றோ அல்லது லக்கணத்துக்கு 2, 9, 10 போன்ற இடங்களில் இருந்தாலோ அவர்கள் வாக்கு வன்மையில் சிறந்து விளங்குவார்கள். அதேபோல அவருடைய ஜாதகத்தில் சந்திரனானது பலமில்லாமல் நீசமாகி இருந்தாலோ 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர்களுடைய மனம் எப்போதும் சஞ்சலம் உள்ளவர்களாக இருப்பார்கள். எப்போதுமே எதுவும் தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் திணறுவார்கள். அதேபோல சந்திரன் விருச்சிக ராசியில் இருந்தால் நீசமாகிவிடும். நீசமாகிவிடும் பொழுது சந்திரன் பலமில்லாமல் போகும். அவர்கள் உடலளவிலும் மனதளவிலும் வலிமை இல்லாதவர்களாக இருப்பார்கள். பொதுவாக 2ஆம் எண் என்பது சந்திரனை குறிப்பதால் 2 சந்திரன் உச்சமாக இருந்தாலும் அல்லது ஆட்சியாக இருந்தாலும் அவர்கள் பார்ப்பதற்கு வட்ட வடிவ முகம் உள்ளவர்களாகவும் ஓரளவுக்கு நல்ல சிவப்பு நிறம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். பார்ப்பதற்கு பொதுவாக அழகாக இருப்பார்கள். இது சந்திரனின் குணமாகும். அதேபோல சந்திரன் 29ஆம் தேதி பிறந்திருந்தால் 9 என்பது செவ்வாய்க்குடைய கிரகம், 2 என்பது சந்திரனுக்குரிய கிரகம். அப்படி என்றால் அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். திடீரென்று கோபதாபங்கள் படுவார்கள். அதனால் எதிரிகளை அதிகம் சம்பாதிப்பவர்களாக இருப்பார்கள். நன்றி, வணக்கம்.